ஒரு ஊர்ல ஒரு வயசான அப்பாவும் மகளும் இருந்தாங்களாமா. வயசானனால அவங்க அப்பாவுக்கு காது கேட்கறதும் கண் பார்வையும் கம்மியாயிருச்சாமா. அவங்க 2 பேரும் ஒரு நாள் ஹால்ல உட்காந்துருந்தாங்களாமா. அப்போ அவங்க வீட்டு ஜன்னல்ல ஒரு காகம் வந்து உட்காந்துச்சாமா. அவங்க அப்பாவுக்கு கண் பார்வை கம்மியானனால அது என்ன பறவைன்னு தெரியாதனால பொண்ணுகிட்ட கேட்டாரம்மா. அப்பா அது என்ன அப்படின்னு கேட்டாரம்மா. உடனே அந்த பொண்ணு அது காகம்பா அப்படின்னு சொன்னாலாம். காதும் கேட்கறது கம்மியானனால அவருக்கு சரியா கேட்கலையாமா. திரும்ப கேட்டாரம்மா, பாப்பா அது என்னன்னு. அந்த பொண்ணு சிரிச்சுட்டு காகம்பா அப்படின்னு சொன்னாலாமா. 3ஆவது டைமும் கேட்டாராமா. அவளுக்கு கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. காகம்பா அப்படின்னு கொஞ்சம் கத்தி சொன்னாலாமா. 4ஆவது தடவையும் கேட்டாராமா, பாப்பா அது என்ன அப்படின்னு கேட்டாராமா. உடனே அந்த பொண்ணுக்கு கோவம் வந்துட்டு, எத்தனை டைம் உங்களுக்கு சொல்றது, ஒரு டைம் சொன்னா காதுல கேட்காதா, காகம்னு சொல்றேன்ல உங்களுக்கு அது தெரியலையா அப்படின்னு ரொம்ப சத்தம் போட்டு பேசினாலாமா. அவங்க அப்பா எதுவும் பேசாம எந்திரிச்சு அவரோட ரூமுக்கு போய் ஒரு டைரி எடுத்துட்டு வந்து ஒரு பக்கத்தை அந்த பொண்ணுகிட்ட கொடுத்து படிக்க சொன்னாராமா. அந்த பக்கத்துல அவர் என்ன எழுதியிருந்தாருன்னா, இன்னைக்கு எங்க வீட்டு வாசல்ல ஒரு காக்கா வந்து உட்காந்துச்சு. என் பொண்ணுக்கு 2 வயசு, இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கா. காக்காவோட பேர் அவளுக்கு தெரியல. அவ என்கிட்ட அது என்னன்னு கேட்டா. நான் அவளுக்கு சிரிச்சுட்டே காக்கா, இதுதான் காக்கா அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அவ திருப்பி திருப்பி என்கிட்ட 23 தடவை கேட்டா. அது பேர் என்னன்னு என்கிட்ட கேட்க கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. 2 கூட கேட்டாரு. டைம் கேட்குது, எப்படிதான் சலிப்பே இல்லாம நீ சொல்லி கொடுக்குறியோ அப்படின்னு கேட்டதுக்கு முகத்துல இருக்க சந்தோஷத்தை பார்க்கும்போது அதை எப்படி நான் சொல்லாம இருக்க முடியும் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னாராமா. இதை படிச்ச உடனே அந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சாம். தன்னோட சின்ன வயசு சந்தோஷத்துக்காக அவரோட நேரத்தையும் வயசையும் அவரு எவ்வளவு செலவு பண்ணியிருக்கிறாருன்னு அப்பதான் அவளுக்கு புரிஞ்சுதான். நம்ம லைஃப்ல இப்படித்தான், நாம பெரிய ஆளான உடனே நம்ம பெத்தவங்க நமக்கு ஒரு சில அட்வைஸ் பண்ணும்போது நமக்கு எரிச்சலா இருக்கும். எனக்கு தெரியும் நீங்க சொல்லாதீங்க அப்படின்னு அவங்கள நம்ம உதாசீனப்படுத்துறோம். நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளையும் இந்த உலகத்தையும் நமக்கு அறிமுகப்படுத்துறது நம்ம பெத்தவங்க தான். நம்ம வாழ்க்கையில நம்ம எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் பெத்தவங்களை மதிங்க. அதுதான் நம்மளை நல்லபடியா வச்சிருக்கோம். நம்மளோட உண்மையான வெற்றி நம்மளோட கெரியர் க்ரோத் மட்டும் கிடையாது, நாம நம்ம ஃபேமிலியை எப்படி வச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான். சின்ன வயசுல நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் ரசித்து நம்மளை வளர்த்தவங்க அவங்க. பெருசானவங்க நமக்கு பண்ணுற அட்வைஸு நமக்கு எரிச்சலை தரலாம். அவங்க பண்ணுற அட்வைஸ் இந்த ஸ்டேஜில் நமக்கு தப்பாக தான் தெரியும். நாம் வளர்ந்து நமக்குன்னு ஒரு குடும்பம் வரும்போது தான் நம்ம அம்மா அப்பா நம்மளை எதுக்காக திட்டினாங்க, அட்வைஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியும். நம்மளோட அம்மா அப்பா நம்ம நல்லதுக்கு தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம உணரும்போது நிறைய பேரோட லைஃப்பில் அம்மா அப்பாவே இருக்கிறது இல்லை. அதனால் பெற்றவங்க இருக்கும்போதே அவங்க நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக்